தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சிவப்பு மஞ்சள் நிறத்திலான கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சிவப்பு மஞ்சள் நிறத்திலான கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் பதிலளிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் தமிழக வெற்றி கழகம் அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் தாக்கல் செய்துள்ள மனுவில் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை கொடி உருவாக்க திட்டமிட்டு தமிழக அரசு பதிவுத்துறை சபையின் வர்த்தக முத்திரையாக கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபை முதன்மை அதிகாரிகள், ஊழியர்கள், ஆண்கள் முகவர்கள், ஊழியர்கள், வாரிசுதாரர்கள், வணிகத்தில் சம்பந்தப்பட்ட அதாவது நியமிக்கப்பட்டுள்ள தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மட்டுமே இந்த வர்த்தக முத்திரையை பயன்படுத்த உரிமை உள்ளது. வேறு எந்த நபர்களும் கொடியில் அனுமதியின்றி பயன்படுத்த முடியாது என கூறப்பட்டுள்ளது. ஆனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது அப்போது வர்த்தக முத்திரை என்பது சர்க்கார்களுக்கு தானே பொருந்தும், எப்படி அரசியல் கட்சிக்கு கொடிக்கு பொருந்தும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வர்த்தக முத்திரை என்பது சரக்கு மட்டுமல்லாமல் சேவைக்கும் பொருந்தும் என்றும் தொண்டை நிறுவனங்களுக்கு, தொண்டு நிறுவனங்களுக்கு மற்றும் அறக்கட்டளைக்கு வர்த்தக முத்திரை பொருந்தும் என்றும் விளக்கம் அளித்தார். இதையடுத்து மனுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக மற்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.